சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். பெரியவாளுடைய அனுகிரக லீலைகளில் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக மனசில் நினைக்கிறத எப்போவுமே வெளிக்காட்டுற பெரியவாளோட ஒரு அனுகிரகத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம பெரியவா முன்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு சுத்தமான மனசோட போய் நிற்கணும். ஏன்னா நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்வாளோன்னு, நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத நம்ம வாயை திறந்து சொல்லவே வேண்டாம். அந்த முகத்தை பார்த்த உடனே பெரியவாளே கண்டுபிடிச்சிருவா. அந்த மாதிரி அந்த பரபிரமத்துக்கு எல்லாமே தெரியும். அப்படி ஒரு விசேஷ ஒரு அனுகிரகத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு விசேஷமான நாள், ஒரு முக்கியமான நாள். காஞ்சி மடத்தில் அந்த விசேஷ நாள் அப்படின்றதுனால ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. மடத்து சிப்பந்திகள்லாம் ஒரு 4-5 பேர் அங்கங்கே நின்று வந்திருக்கிற பக்தாளெல்லாம் ஒழுங்குபடுத்தி வரிசையில் நிற்க வச்சு பெரியவா தரிசனத்துக்கு அனுப்பின்னு இருந்தா. நேரம் அதிகமாக அதிகமாக அந்த நேரத்தில் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து. வரிசை நீண்டுண்டே போகிறதே தவிர பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட கூட்டம் குறையவே இல்லை. அந்த சமயத்தில் வரிசையில் ஒரு இடத்துல ஒரு தள்ளுமுள்ளு, கொஞ்சம் ஒரு நெரிசல் ஏற்பட்டது. அந்த நெரிசலில் பெரியவாளை சீக்கிரமே தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தில் பக்தாள்லாம் லைனில் நிற்கிறவாள்லாம் என்ன பண்ணா, நான் தான் முன்னால் நின்னேன், நீ தான் பின்னால் நின்ன, இப்படின்ற மாதிரி ஒரு கூச்சல், ஒரு முணுமுணுப்பு இதெல்லாம் இருந்தது. இதை பார்த்துட்டே இருந்த மடத்து சிப்பந்தி ஒருத்தருக்கு சுருக்குன்னு கோபம் வந்துடுத்து. கசமுசன்னு கூச்சல் போட்டுட்டு இருந்தவா கிட்ட அவர் வேகமாக நெருங்கி வந்து அவர் பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு திட்ட ஆரம்பிச்சுட்டார். அங்கே இருக்கிற பக்தாளெல்லாம் கண்டித்து சத்தம் போட ஆரம்பிச்சுட்டார். அவ்வளோதான். அவர் குரல் ஒசத்தி திட்ட ஆரம்பித்ததும் அந்த இடத்துல ஒரு அமைதி நிலவித்தே தவிர, சில பேர் மனசுக்குள்ள ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா. இவர் பேசின வார்த்தைகள், இவர் கோவப்பட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா. இதோட நிறுத்தாம ஏற்கனவே கோவப்பட்டு இருக்க அவ ஆத்திரத்துக்கு தூபம் போடுற மாதிரி இன்னும் சில பேர் சேர்ந்துண்டா. மடத்தில் இருக்கிற அந்த சிப்பந்தி எப்போவுமே இப்படிதான் மாமா, சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுவார். பரமாச்சாரியா பக்கத்தில் இருந்தும் கொஞ்சம் கூட இவருக்கெல்லாம் பக்குவமே இல்லாமல் இருக்காரே. என்ன பண்ணுறது, அவர் எப்போவுமே இப்படி தான் கோவப்பட்டுட்டே இருப்பார். ஆனால் இதெல்லாம் பெரியவாளுக்கு என்ன தெரியாமையா இருக்கும்? தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஆசாமியெல்லாம் பக்கத்தில் சேர்த்துன்னு இருப்பாளா என்ன? மடத்தில் இருந்தும் இப்படி மடத்தனமாக நடந்துக்கிறாரே, இவாளெல்லாம் எப்படி தான் பெரியவா தான் பக்கத்தில் வச்சுட்டு இருக்காளோ அப்படின்னு ஆள் ஆளுக்க பேசிக்க ஆரம்பிச்சா. நமக்கு தான் ஒரு விஷயம் கிடைச்சா போருமே, புரளை பேசுறதுக்கும் வதந்தி பேசுறதுக்கும் நம்மளாம் அஞ்சவே மாட்டோம். நம்ம மடத்தில் நிற்கிறோம், ஒரு பரபிரமத்தை முன்னாடி நின்றுட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தான் தோணவே தோணாதே. இவாள்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சா. கூட்டம் மெதுவாக நகர்ந்துட்டே வந்தது. இந்த கொஞ்சம் முணுமுணுத்துட்டே இருந்தாளே அவள்லாம் பெரியவாளை தரிசனம் பண்ண வேண்டிய சமயம் வந்தது. அந்த நபர்களில் முதல்ல நின்னவரை பார்த்தா ஆச்சாரியா. தரிசனம் பண்ண வந்தவரை பார்த்து கேட்டா, உனக்கு சிவபுராணம் தெரியுமா அப்படின்னு கேட்டா. ஏதோ படிச்சிருக்கேன் பெரியவா அப்படின்னு கை கட்டி வாய்ப்பொத்தி ரொம்ப பவ்யமா பதில் சொன்னார் அந்த ஆசாமி. அந்த சிவபுராணத்திலேருந்து ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கட்டுமோ அப்படின்னு கேட்டா பெரியவா. பெரியவா மன்னிக்கணும், எனக்கு புராணத்தில் ரொம்ப பாண்டித்யம்லாம் கிடையாது, ஏதோ படிச்சிருக்கேன் அப்படின்னு இழுத்தார் அந்த ஆசாமி. ஒரு சின்ன கேள்வி தான் கேட்க போறேன், கவலைப்படாத. ஆமா, அந்த சிவபுராணத்துல பரமேஸ்வரனோட ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு தெரியுமோ அப்படின்னு கேட்டா பெரியவா. இந்த ஆசாமி பதில் சொன்னார். மகேஸ்வரனோட வடிவங்கள்ல 3 பிரிவு இருக்குன்னு புராணம் சொல்றது. ரூபம், அரூபம், ரூபா ரூபம் இப்படிலாம் அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்ல ஆரம்பிச்சார் அந்த ஆசாமி. அவரை பாதியிலே தடுத்து நிறுத்தினா பெரியவா. இவ்வளோ டீப்பாலாம் நீ போக வேண்டாம், சிவபெருமானோட ரூபத்தில் என்னெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நீ பார்த்த சித்திரங்களை நினைவில் வச்சுண்டு சொன்னாலே போகிறோம் அப்படின்னு சொன்னா பெரியவா. இந்த பக்தர் பொறுமையாக சொல்ல ஆரம்பித்தார். சிவனோட சிரசில் கங்கை இருக்கும், அவரோட ஒரு கையில் அக்னி, இன்னொரு கையில் மான், மற்றொரு கையில் மழு, அடுத்ததில் உடுக்கை, இப்படி எல்லாமே இருக்கும். இடையில் புலித்தோலை உடுத்தின்றிருப்பார். ஒவ்வொன்றா பட்டியல் போட்டார் அந்த ஆசாமி. இவர் சொன்னதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த பெரியவா, அவ்வளோதானா, இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு அப்படின்னா. சொல்ல மறந்துட்டேன், சர்ப்பம் அவரோட சரீரத்தில் பல இடங்களில் சுற்றின்னு இருக்கும் பெரியவா. காலுக்கு கீழே அபஸ்மாரத்தை போட்டு மிதிச்சுட்டு இருப்பார். பேய், பிசாசு,
பூதகணங்கள் இது எல்லாமே அவர் பக்கத்தில் சுற்றி நின்றுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சார் அந்த ஆசாமி. இதை சொல்லும்போது அந்த பக்தரோட மனசு எப்படி இருந்தது தெரியுமா? ஏதோ ஒரு 10 மார்க் கேள்விக்கு ஒரு வரி கூட விடாமல் பதில் எழுதிட்டு அப்படியே முழு மார்க் கிடைச்சிடும்னு சந்தோஷப்படுவானே ஸ்கூல் பையன், அந்த மாதிரி பரமாச்சாரியா கேட்ட கேள்விக்கே தான் ரொம்ப சரியாக பதில் சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பூரிப்பு. ஆனால் அதில் தான் பெரியவா அவரை மடக்கி ஒரு விளக்கம் கொடுக்க போகிறான்றது அவருக்கே தெரியல. பெரியவா சொன்னா, ரொம்ப சரியாக சொன்ன, இன்னொரு கேள்வி பாக்கி இருக்கு, அதுக்கும் நீ பதிலை சொல்லிடு. நீ இப்போ சொன்னியே, சிவனை சுற்றி பாம்பு, அக்னி, அபஸ்மாரம், பேய், பிசாசு, பூதகணம் இதெல்லாம் எதுக்காக வேண்டி சுவாமி தனக்கு பக்கத்தில் வச்சுட்டுருக்கார்? பெரியவா இப்படி கேட்டதும் தான் தாமதம். அந்த ஆசாமிக்கு ஒன்றுமே புரியல. அவருடைய மனநிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம மனசில் நினச்சதை பெரியவா இப்படி பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாளே, நமக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக தான் பெரியவா இதை ஆரம்பிக்கிறா அப்படின்றத அவர் புரிஞ்சுட்டார். ஒரு க்ஷண நேரம் கழித்து பெரியவாளே அதுக்கான காரணத்தையும் சொல்ல ஆரம்பித்தார். இந்த அரவம், அபஸ்மாரம், அக்னி இப்படி எல்லாமே ஆபத்தானது. சர்பத்தை விட்டால் அது சகலரையும் கடிச்சு வச்சிடும். அக்னியை பற்றி சொல்லவே வேண்டாம், அத்தனையும் ஸ்வீகாரம் பண்ணிடும். எல்லாமே பஸ்மந்தான். அபஸ்மாரம்ங்கிறது ஒரு மாதிரி மயக்கத்தை உண்டு பண்ணி எழுந்திரக்கூடாமல் செஞ்சிடும். இன்னும் பேய், பிசாசு, பூதகணங்களை பற்றி சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் சுதந்திரமாக விட்டால் எல்லாருக்குமே ஹிம்சை பண்ணும். அதனால தான் அதையெல்லாம் வெளியில் எங்கேயும் போக விடாமல் தனக்கு பக்கத்துலேயே வச்சுட்டுருக்கார் பரமேஸ்வரன். அத்தனையும் தாண்டி தான் எங்கே போனாலும் இந்த பூதகணங்கள், இப்போ நீ சொன்னியே இந்த சர்பம், அபஸ்மாரம் இது எல்லாத்தையும் கூடவே கூட்டிகிட்டு போகிறார். அதுகளோட தான் ஆடுறார், அதுகளோட தான் சஞ்சாரமும் பண்ணுறார். சனகாதிகள் மாதிரி முனிவர்கள் கூட எப்பவும் அவர் கூட இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த பூதகணங்கள், பேய், பிசாசு, இந்த துஷ்டர்கள் இது எல்லாத்தையும் தன் கூடவே வச்சுட்டு கண்காணிச்சுட்டே இருக்கா. ஏன் தெரியுமோ? வெளியில் விட்டால் மக்களுக்கு ஆபத்து. அதே மாதிரி தான் இந்த மாதிரி சில துஷ்டகுணங்கள் இருக்கிறவாள வெளியில் விடாமல் தன்னண்டே வச்சுக்கிறது தான் பரமேஸ்வரனோட கிருபை. புரியறதோ அப்படின்னு கேட்டுட்டு ஒரு புன்னகையோடு சிரிச்சா மகா பெரியவா. இப்போ அந்த ஆசாமிக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. பரமேஸ்வரனோட மகிமையை பற்றி பெரியவா விளக்கறதுக்காகவா இதை கேட்டா? மடத்து சிப்பந்தி இந்த அளவுக்கு கோபப்படுறாளே, பெரியவா இதை தெரிஞ்சும் தன் பக்கத்தில் வச்சுட்டுருக்காளேன்னு முணுமுணுத்தாரே, அவருக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டாமா? இந்த மாதிரி இருக்குவாளை எதுக்காக மடத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு தான் புலம்பினதுக்கு பதிலாக பரமாச்சாரியா இதை சொல்லி முடிச்சதா தெரிஞ்சுண்டு சாஷ்டாங்கமாக பெரியவா கிட்ட விழுந்து மன்னிப்பு கேட்டார் அந்த ஆசாமி. எதுவுமே பெரியவாளுக்கு கேட்காது, நம்ம மனசுக்குள்ளே தானே நினைக்கிறோம் பெரியவாளுக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ இல்லை, இப்போவும் நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாமே பெரியவாளுக்கு தெரியும். அவர் சூக்ஷ்மமாக இப்போவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். அப்போது மனசில் அழுக்கு இல்லாமல் சுத்தமான மனசோட நிர்மலமான பக்தியோட பெரியவாளை தரிசனம் பண்ணி பெரியவாளோட பாதங்களை சரணாகதி அடைஞ்சா எதுக்காக மீதி நேரத்தை பற்றி கவலைப்படணும்? எல்லாத்தையுமே அவர் பார்த்துப்பார். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரிவா சரணம்.